வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 17 இன்னைக்கு ஈராக்கில் FAO டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து விவசாய உணவு உற்பத்தியை பற்றி பேசுகிறதுக்கான அதுக்காக சட்டங்கள்லாம் இயற்றக்கூடிய ஒரு நாளாக தான் அவங்க வச்சுருக்கிறாங்க ஈராக்கு. ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் 40% பாலைவனம் இருக்குது, 30% குளிர் பிரதேசம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கின்னு அவங்க எப்படி ஒரு ப்ராப்பரான விவசாயன்றது பண்ண முடியும், அதை வந்து பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றில். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்காக பேசினே இருக்கிற சமயத்தில் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படின்ற ஒரு பர்சனு இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு உலக லெவலில் பேசுகிறதுக்கு, உணவுலாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு டீமை உருவாக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு உருவாகினார். அண்ட் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அடிக்கடி போர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்திச்சு அதனால் நிறைய பெரிய இழப்புகள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1990 குவைத்தோட வந்து போர் புரிஞ்சிருந்தாங்க. குவைத்தை ஒரு 7 மாதம் அவங்க கண்ட்ரோல்லையும் வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அமெரிக்கா குவைத்துக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கள அடிச்சு ஓட விட்டாங்க. இவங்க வேறு அந்த நாட்டுக்குள்ளே போய் ஒரு 7 மாதம் இருந்துட்டாங்க. பிரச்சனைலாம் பண்ணதில் நிறைய இழப்பீடுகள்லாம் வந்துருக்கும்ல. ஸோ அந்த இழப்பீடுகள் நீங்கள் கொடுத்தா ஆகணும், அங்கே நாடு வந்து நிறைய பாதிப்பு சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ஒரு அமௌண்ட் வாங்கினுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2003 இவங்க நாட்டுக்குள்ளே வந்து ஒரு படையெடுப்புன்ற நடந்து சதாம் ஹுசேன் இவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறு பிரச்சனை போயிருந்தால் அந்த போர் வேறு. இப்படி அதிகமாக போர்கள் வரதுனாலையும் இவங்க நாட்டோட காலநிலை வந்து சரியாக இல்லாதனாலையும் இந்த உணவு உற்பத்தியில் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2003 செலிப்ரேட் பண்ணக்கூடிய அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஈராக்கில் FAO டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் டே காபோனில் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதுக்கு பின்னாடியும் ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க நாட்டில் அரசியலில் முதல் முறையாக ஒரு பெண்மணி உள்ளே நுழைஞ்சாங்களே, அந்த டேட்டை தான் இவங்க சூஸ் பண்ணி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. யார் இவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் ஃப்ரான்ஸ் ரோகோம்பே அப்படின்ற ஒரு பர்சனு. இவங்க தான் அவங்க நாட்டில் முதல் முறையாக அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அக்கிரமம் அநியாயங்கள்லாம் எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு பர்சனாக உள்ளே வராங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்களில் பெரும்பாலும் அந்த அடக்குமுறையை சந்தித்தவங்களாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஆணாதிக்கம் அப்படின்றது அந்த பகுதியில் காபோனில் அதிகமாகவே இருந்துருக்குது. அந்த சமயத்தில் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க உள்ளே வர அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறி இவங்களை வந்து அரசியலுக்குள்ளேயும் கொண்டு வந்துருது. 2008 இவங்க கவுன்சிலராகவும் மாறிடுறாங்க. அது தொடர்ந்து ஜனாதிபதியாக இருக்கிற ஓமர் போங்கோ ரோகோம்பே அப்படின்ற ஒரு பர்சன் இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே யார் அடுத்த தலைமை பொறுப்பை ஏற்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தப்ப இந்த பெண்மணி முதல் முறையாக அவங்க நாட்டில் இது வரைக்கும் வந்து பெண்மணி ஒரு அரசியலுக்குள்ளே வந்து ஒரு தலைவர் ஆனதே கிடையாது. அந்த சமயத்தில் உள்ளே வந்து ஒரு கெத்து காட்டின ஒரு பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் ஃப்ரான்சின் ரோகோம்பே அப்படின்ற ஒருத்தவங்க. இந்த பெண்மணி வந்து நினைவு கூறணுன்றதுனால தான் இந்த நாளை வந்து உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாடு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு ஹீமோஃபோலியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ரத்தப்போக்கு உடம்புல இருக்குதுல்ல, அந்த பிரச்சனைக்காக அதாங்க சில படங்கள்லாம் நம்ம பார்ப்போமே, அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ரத்தம் நிற்காமல் வெளில வந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த முறைதலில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ இதை வந்து முறையாக 1989 ஃப்ராங்க் சென்பால் அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் தான் வந்து இதுக்கான ஒரு குழுவை வந்து உருவாகுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நாடு முழுக்க. பல மில்லியன் மக்கள் இதனால் அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா இது வந்துச்சு அப்படின்னா அந்த மூட்டு வலி வந்துடுது, அங்கங்கே ரத்தங்கள் வெளில வந்து தேங்கிடுறது, இந்த வாய் ஈறு இந்த மாதிரியான பகுதியிலேருந்து வந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வரக்கூடியவங்க முன்னாடியே டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா அது குணப்படுத்துறதுக்கான வழி என்னன்றதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹீமோஃபோலியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஐக்யூ போயட்ரி டே அப்படின்னு சொல்லுங்க. நம்ம எல்லாருமே ஐக்யூ அப்படின்றது ஏதோ இங்கிலீஷ் வேர்டுன்னு நினச்சிக்கிறோம்ல, பட் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இது ஜாப்பனீஸோட வேர்டு. அவங்க தான் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கூ கவிதைகள் எழுதுறதுல வந்து பயங்கரமான ஒரு பர்சனாக இருந்துருக்காங்களாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க பாரம்பரியமாக இதுக்கு வந்து ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுருந்தாங்க ஒரு 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு 17ஆம் நூற்றாண்டில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது ஆரம்பிக்குது. நிறைய கவிஞர்கள் இது வந்து உருவாகுது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா யோசோ போசோ அப்புறம் குயிங்மிங் அப்படின்னு சொல்லி ஏதோ பேர்லாம் இருக்குதுங்க. அது இது ஜாப்பனீஸோட பேர் வாயில் நோயில் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு ஹைக்கூ கவிதையாளர்கள்லாம் வந்து உருவாகிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராண்ட் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு நூலகம் இருக்குது. அந்த நூலகத்தை பார்த்துங்கிறவர் என்ன பண்ணார், இன்றைக்கி வந்து புக் எடுத்து வச்சு படிச்சுட்டுக்கிறாரு போல். ஸோ அதை படித்தவொடனே செம்ம ஃபீலிங் ஆகிடுது. ஓகே, இதுக்காக நம்ம ஒரு டே உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹைக்கூ போயட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து உருவாகிறாங்க. இதுக்கு சில முறைகள்லாம் இருக்குதுங்க. அவங்க ஜாப்பனீஸை பொறுத்தவரைக்கும் அவங்க எழுத்து முறைகள்லாம் வேறையாக இருக்கும்ல, சில வார்த்தைங்களே வந்து எழுத்தாக வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அதனால் அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 எழுத்து மேலே இருக்கணும், நடுவில் 7 எழுத்து இருக்கணும், அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா 5 எழுத்து இருக்கணும். இப்படி ஒரு 3 வரியில் எழுதக்கூடிய அந்த கவிதைக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹைக்கூ அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம அது லாங்குவேஜில் எழுதணும் அப்படின்னா அது நிறைய மாற்றங்கள் இருக்கும் எழுத்துக்கள் முறையிலேயே. ஏன்னா அவங்க எழுதுகிற எழுத்துக்கும் நம்ம எழுதுகிற எழுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட முறை 5 7 5ன்றது. பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா 3 வரியில் எழுதிக்கலாம், அவ்வளோதான். அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லக்கூடிய அந்த கவிதைகள்லாம் வந்து ஹைக்கூ போயட்ரி கவிதைகள்னு சொல்லுவாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல்
இன்டர்நேஷனல் ஐக்யூ போயட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் நேஷனல் ஃபிலிம் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவை பொறுத்த வரைக்கும் 1896 தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட் வளர்ச்சின்றது எல்லா நாடுகளும் மாதிரி தான் அவங்களுக்கும். பட் ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை உருவாக்குறத விட ரசிகர்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அமெரிக்காவோட படங்கள்லாம் இவங்க நாட்டில் பயங்கரமாக அச்சின் பிச்சின்னு ஓடுமா. இப்போ உலகத்திலேயே பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்களுடைய படங்கள் பார்க்குற பார்வையாளர்கள் அதிக வருமானம் வரக்கூடிய நாடாக வந்து கனடா தான் இருக்குது, 2வது இடத்துல அமெரிக்காவுடைய படத்தை பார்க்கறதுல. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1947 $17 மில்லியன் வரையும் அவங்க நாட்டிலேருந்து போயிருக்குதான் இந்த படங்கள் பார்க்கக்கூடிய ஆட்களால். இப்படி ஒரு பக்கம் போயின்னு இன்னொரு பக்கம் 2014 ரீல் கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூப்பிட்டுட்டாங்க. அதுவும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அந்த இனக்குழுக்கள்லாம் இருப்பாங்களே, அதில் 44 இனக்குழுக்களை கூப்பிட்டு அப்புறம் 70 முக்கியமான பர்சன்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய லெவலில் கிராண்டாக அந்த ஷோவை நடத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துனுக்குது. ஸோ அதை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த நாளை சூஸ் பண்ணி நீ நேஷனல் ஃபிலிம் டே அப்படின்னு சொல்லி கனடா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் கஜகஸ்தானில் ஃபயர் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அந்த ஃபயர் சர்வீஸ்னா அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க நாட்டில் இது பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம் என்னென்னா 2000 நடந்த ஒரு வெடி விபத்து தான். இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட 34 மாடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தில் தீ பற்றி எரிய ஆரம்பிச்சது. நிறைய பேர் வந்து அதை அணைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காயம் அடைகிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தீ விபத்தை வந்து சூப்பராக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இந்த ஃபயர் சர்வீஸ். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே 1996 நசுல்தான் அசத் பேவால் வந்து ஃபயர் சர்வீஸ் டேன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது பெரிய லெவலில் ஃபேமஸாக இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அதை வந்து பயங்கரமாக மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போ செம ஃபேமஸ் ஆகுதுப்பா. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா சோவியத் யூனியன் சமயத்திலேயே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தப்பவே பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் ஸ்டேஷன் உருவாச்சு. அப்போ அவங்க உருவாக்கிட்டு போன அந்த டேட்டை சூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா கஜகஸ்தானில் இன்றைக்கி ஃபயர் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் மைக்ரேஷன் சர்வீஸ் எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லி துர்க்மெனிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரி தான். ஏன்னா அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னாலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி இப்படின்னு தேடி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு முடியாட்சி இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு இடமா அது பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா யாருமே இதுக்கு தாண்டி உள்ளே வரக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு போயிடும்ல. ஸோ அதனால் பயங்கரமான ஒரு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலேயே ஒரு விசா சர்வீஸுன்னு தனியாக ஒரு அமைப்பு இருக்காங்க, ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அந்த சென்டரில் வேலை செய்கிறவங்களாம் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகும்ல, அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். ஸோ இப்படி இந்த மைக்ரேஷன் சர்வீஸ்லாம் பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை பாராட்டணும், அவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 2008 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்வீஸ் எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லிட்டு துர்க்மெனிஸ்தான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 17. எவாக்குவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவில் ஒரு டேங்க. இது என்னன்னா அவங்க சோவியத்தினுடைய கண்ட்ரோலில் இருந்தப்போ அந்த நாட்டையே வந்து ஒரு 6 மாநிலமாக பிரித்து அவங்க பாட்டு ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு அதிகம்லாம் இல்லை. இப்போ அந்த நாட்டை பாதுகாத்துக்குன்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தவங்க நிர்ணயிப்பாங்களே, அந்த மாதிரி இவங்களை நிர்ணயிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஃப்ரான்ஸ் வந்து இந்த பகுதியை வந்து தங்க கண்ட்ரோலில் வச்சு இந்த மாதிரி பிரித்து ஆண்டுன்னு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கல. ஆனால் அங்கங்கே ஒரு பக்கம் அந்த போராட்டங்கள்ன்றது ஒரு பக்கம் வச்சுனே இருக்க. ஒரு செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த ஃப்ரான்ஸ் வேறு பெரிய லெவலில் தோல்விகள்லாம் சந்திச்சுட்டே வர இந்த பகுதியில் வந்து இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சுதந்திர வேட்கைன்றது ஜாஸ்தியாகுது. ஸோ அப்படியே அவங்கள அடித்து முடிச்சு எப்படியும் அவங்கள மறுபடியும் அந்த சிரியாவுடைய கண்ட்ரோலுக்கே அந்த பகுதி வந்துடுது. 1946 அந்த நாட்டை விட்டு அப்படி வெளில போனாங்க. அப்படி வெளில போனனால தான் பார்த்தீங்கன்னா எவாக்குவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சிரியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பேட் அப்ரிஷியேஷன் டேங்க. இது வந்து உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அழிஞ்சிட போகுது அப்படின்னா அது நம்ம காலநிலைகள் மாற்றம், நம்ம வந்து காடுங்கள்லாம் அழிக்கிறது, இதனால தான் அழிஞ்சின்னு போயினுக்குது. ஏன்னா இது விவசாயத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ணினுக்குது. ஏன்னா இயற்கையான ஒரு விவசாயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பறவைகளால் தான் நடந்தது. அல்லது மலரில் இருக்கக்கூடிய இந்த மகரந்தங்கள்லாம் தூக்கின்னு போயிட்டு வேறு இடத்துல போட்டுரும். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடை உருவாகிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ண ஒரு நம்முடைய மூதாதையர்களை நம்ம கொண்டு குவிக்கிறது சரியில்லை. நம்ம மறைமுகமாக அதை பண்ணுகிறோம், அதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேட் அப்ரிஷியேஷன் டேன்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 17. அவன் என்னடா பண்ணுறான், அவனோட நான் சூப்பராக பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையிலையும் அவங்களோட ட்ரீம்லையும் வந்து வேற ஒருத்தனை குறை சொல்லிகிட்டே இருப்போம். திறமை இல்லாதவன் இந்த உலகம் எப்பவுமே அங்கீகரிக்காதுங்க. அந்த இடத்துக்கு போகணுன்ற அளவுக்கு அவங்ககிட்ட திறமை இருக்குதுல்ல, அது நம்மகிட்ட இல்லை. ஒருவேளை அப்போ நான் திறமை இல்லாதவனா அப்படின்னு வச்சா நம்மகிட்ட திறமை இருக்கலாம், ஆனால் அது வெளிப்படுறதுக்குன்னு ஒரு சரியான சமயம் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட விடுபடுது. நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.